பாடுறது 7வது ஸ்லோகம் லாஸ்ட் ஸ்லோகம். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எல்லாருக்கும் இப்ப எல்லாரும் எதை கேட்டாலும் என்னன்னா ஐ வாண்ட் ஒன் அப்படின்னு, ஐ டோன்ட் வாண்ட் மல்டிபிள் ஆப்ஷன், ஐ வாண்ட் ஒன்லி ஒன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஆதிசங்கரர் நமக்காண்டி கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? உலகம் முழுவதும் ஒரே பொது நூல், பொதுமையான நூல் அப்படின்னு பகவத்கீதை. பகவத்கீதை அப்படின்னு ஒரே ஒரு நூல் போதும் அப்படின்னு. ஏன்? வேதங்களோட சாரம், வேதாந்தத்தோட சாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நம்ம ஆயுளும் கம்மி, நம்மளோட டைம் இல்லை எதை கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு சொல்லுவோம். சோ அந்த டைம் இல்லைன்னு அப்படின்னா ஒன்னே ஒரு புக் இருந்தா போதும், அது படிச்சா போதுமா அப்படின்னு நம்ம இருந்தா போதும், அது பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரே ஒரு கடவுள், நமக்கு ஒரே ஒரு கடவுள் வேணும் அப்படின்னு. அந்த ஒரே கடவுள் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் அப்படின்னு. கிருஷ்ணர் கடவுள் சொல்றோம், கிருஷ்ணர். அப்புறம் கிருஷ்ணா அப்படின்னா ஆல் அட்ராக்டிவ். கிருஷ்ணான்னு என்ன? ஆல் அட்ராக்டிவ். அவங்க அல்லா அப்படின்னு கூட சொல்றாங்க. அல்லானா மிகப்பெரியவர், அவ்வளவுதானே தவிர கிருஷ்ணர் அப்படின்னா ஆல் அட்ராக்டிவ். பல நேம் அந்த காடுக்கு இஸ் ஹேவிங் மல்டிபிள் நேம்ஸ். அதுல நம்ம கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். ஏன் கிருஷ்ணான்னு சொல்றோம்? இதை விட there is no word equivalent to Krishna. There is no other way to express Krishna's quality. அதனால கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். அதனால ஒரே கடவுள் அந்த கிருஷ்ண நாமம் அப்படிங்கிறது. ஒரே மந்திரம் அவன் நாமம், ஒரே மந்திரம் அவன் நாமம். நமக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் வேணும் அப்படின்னு கேட்கிறோம், அது அவருடைய நாமம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. சோ நம்ம ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னா போதுமா அப்படின்னா, அது அவருடைய நாமத்தை மட்டும் சொன்னா போதும், எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒரே ஒரு செயல், ஏதாவது ஒரு செயல், நம்ம பாடியை சும்மா வச்சிருக்க முடியாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டே தானே இருக்கும். எங்க அம்மா கூட இருக்கிற வயசான எங்க அம்மாட்ட வெப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு வேலையை கூடாதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. சும்மா ஐடியில உட்கார்ந்து இருக்க முடியாது, பூ கட்டணுமோ ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கணும். அது என்ன வேலையா இருக்கணும் அப்படின்னா பகவத் கைங்கரிய வேலையா இருக்கணும், பகவானுக்கு கொண்டாட்டும் வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம திருப்பாவையில நம்ம பார்க்கலாம். சிற்றஞ்சிறுகாலை ஒன்று சேவித்து உன் பொற்றாமரடியை போற்றும் பொருள்களை பெற்றமை தின்னும் குலத்தில் கருந்தனே குற்றேவல்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை உருவான் அன்றுதான் கோவிந்தா பெற்றைக்கும் ஏழையில் கருவிக்கும் உந்தனோடு உற்றோமையாகவும் உனக்கேன செய்யும் மற்ற நம் காவங்கள் மற்ற எல்லோரும் பாவம். பகவானே உனக்கே ஏதோ ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டே இருக்கணும், வேற எங்கேயும் போக விடாத, பாலே வச்சுக்கோ, உனக்கே கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பகவத்கீதையை படிச்சா இத்தனை பலன் கிடைக்கும் அப்படின்னு. சரி, எல்லா பலனும் கிடைக்கும், இது வரைக்கும் சொன்ன பலன் எல்லாம் கேட்குங்க, எல்லாமே என்ன திருப்திப்படுத்துற மாதிரி தானே இருந்துச்சு. நான் வைகுண்டம் போவேன், என் பயம் போகும், என்னோட பிரச்சனைகள் போகும், நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப என்னோட டிபெண்டோட ப்ராப்ளம் போகுமா, என் ஆபீஸ் மேனேஜரோட ப்ராப்ளம் போகுமா? போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல இல்ல ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து உள்ளதை மட்டும் சொல்றேன். நான் ஸ்லோகம் சொல்லல, விளக்கத்தை மட்டும் சொல்றேன். ஒரு மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, ஒரு மரம் இருக்கு, மாமரம் இருக்கு. மாமரத்துல இலை இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம நிறைய காய் வேணும்னா காய் மேலேயா தண்ணி ஊத்துறோம், காய் நிறைய வேணும் அப்படின்னா காயில தண்ணி மேல ஊத்துறோம். காய் நல்லா இருக்கு, இலை நல்லா இருக்கணும்னா இலையில போய் தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிறது. அதை என்ன பண்ணணும்? வேருக்கு ஊத்தணும். வேருக்கு ஊத்துனா என்ன ஆகும்? மொத்த மரமும் எனர்ஜியா ஆயுளோட நல்லா கொண்டு வரும். அப்ப நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், இதுவரைக்கும் பகவத் கைங்கரியங்கள்லாம் பத்தி பேசணும். இதெல்லாம் நீங்க பகவானுக்கு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே மற்ற அத்தனை பேருமே பகவானோட அங்கங்கள் தான். அத்தனை என்டையர் ஜீவாசும் எத்தனை நம்ம பண்ற அத்தனை பிசினஸுமே பகவானுடைய அங்கங்கள் தான். அது எல்லாமே நல்லபடியா இருக்கும். சோ பகவத்கீதையை படிக்கிறதுனாலையும் பகவானுக்கு கைங்கரியங்களை பண்ணிட்டே இருக்கிறதுனாலையும் நமக்கு நல்லது, நம்மை சார்ந்து உள்ளவங்க அத்தனை பேருக்குமே நல்லது அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. कर्माभि एकम तस्य देवस्य सेवा तस्य देवस्य இதாவது கடைசி பதம் அவருக்கு நான் ஞாபகம் இருக்காது மீனிங். ஏகம் சாஸ்திரா, ஏகம் சாஸ்திரா, ஏகம் சாஸ்திரா, ஒரே ஒரு சாஸ்திரம். யார் சொல்லுங்க? இது சொன்னது யாரு? யார் சொன்னா இந்த ஸ்லோகத்தை? ஆதிசங்கர். So he says ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், which is Bhagavad Gita. Somebody else? அடுத்து எழுது.
What is the second line? Eko Devo Devaki Putra Eva. Yes. There's only one God, which is Devaki Putra Eva, Krishna. Then third, Eko Mantra. There is only one mantra. Thank you. Karma api ekam tasya devasya seva. The activities that we do is also for him, for his service.